ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகை ஜோதிகா அவர்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டை அவங்களோட சமூக வலைதளத்திலையும் ஷேர் பண்ணியிருந்த இந்த நிலையில இவங்க எப்படி இவ்வளோ மாடர்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்பயுமே ஃபேமிலி பேஸ் படம் தானே நடிப்பாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் மட்டும் இப்படி ரொம்ப மாடர்னா பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க நடிகர் சிவகுமார் அவர்கள்? இவரோட மாமனார் இதை எப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லி சிவகுமார் அவர்களை அதில் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சிவகுமார் அவர்கள் வீட்டில் செம்ம கண்டிஷன் போடுற ஒரு ஆள். வீட்டில் இப்படி தான் இருக்கணும், பொது வெளியில் இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி காஸ்டியூம் தான் போடணும், நீங்கள் சினிமாவில் நடிக்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவியாக தான் இருக்கணுமே தவிர அதில் எந்த ஒரு ஆபாசமாகவோ தப்பாகவும் இருக்கக்கூடாது, அப்படின்ற படத்தில் மட்டும்தான் நடிக்கணும், இல்லை நீங்கள் யாரும் படத்தில் நடிக்க வேணாம் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருந்தாராம். ஆனால் அதையும் மீறி ஜோதிகா அவர்கள் நான் படத்தில் தான் நடிப்பேன், என்னால் படத்தில் நடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி படத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு படத்தில் நடித்தப்ப அதில் ஒரு தப்பான சீன்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் அதை பார்த்தே நிறைய பேர் சிவகுமார் அவர்களை மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க மருமகள் ஜோதிகா அவர்கள் இந்த மாதிரி சீன்ல நடிச்சிருக்காங்களே, அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஆனா சோசியல் மீடியால இப்ப நிறைய போட்டோ ஷூட் பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கும் நிறைய பேர் சிவகுமார் அவர்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், இப்ப நேர்ல பேசுவாரா இல்ல வீட்லயே இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. பட் சில பேர் இது அவங்களோட பர்சனல், இந்த பர்சனலை யாரும் பத்தி பேசக்கூடாது, இது அவங்களோட ஃப்ரீடம் பத்தின விஷயம், இதுல ஏன் நாம மூணாவது ஆளா வந்து பேசணும், எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இவங்க போடுற போஸ்ட்டில் அப்படின்னா தப்பு இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட பேர் ஆபாசமாக போடுறாங்களே, அவங்களெல்லாம் பற்றி உங்களால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.